டேய் அழாதடா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உன்னை நல்லா துருன்னு பார்த்துட்டு இப்படி நீ அழுகும் போது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நேத்து என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. இல்லடா, உமா மேல நீ இவ்வளோ பாசம் வச்சிருப்பன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடா. ஏதோ டைம் பாஸுக்கு தான் நீ பேசுற வைக்கிறேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கடைசியில நீ இவ்வளோ சின்சியரா இருப்பன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. மன்னிச்சிருடா. எனக்கு மட்டும் ஏன்னா முத தடவையும் சொல்றதுக்கு வாய்ப்பு அமையல, இப்போ என் வாய்ப்பே அமையல. இவ இல்லைன்னா என்னடா, உனக்கு இதை விட நல்ல பொண்ணா கிடைப்பா. அதுவும் இவளுக்கு ஒரு வேலையுமே செய்ய தெரியாதுடா. சும்மா இங்கிட்ட சுத்த மட்டும்தான் தெரியும். இதை விட பெஸ்டா ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில வருவா. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்மா. உமாவை நான் மறுபடியும் பார்க்காம இருந்திருந்தேன்னா கூட இதெல்லாம் மறந்துருக்குமோ என்னமோ தெரியல. மறுபடியும் பார்த்து இத்தனை நாள் பழகுதுனாலையோ என்னவோ பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. உமாவை அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும்ல ஏகப்பட்ட கனவு இருந்துச்சு. கடைசியில எதுவுமே நடக்கலன்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கட்டமா இருக்கு. பிறக்கும் போதே ஒவ்வொருத்தர் தலையில எழுதி தான் வரும் இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு. அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாதடா, விடுடா. அதுவும் இல்லாம உங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கே தெரியும். காசு பணத்துல எல்லாம் உங்க அம்மாவுக்கு ஈடுனே இந்த ஊர்ல யாருமே கிடையாது. உனக்கு போய் காசுக்கே வழி இல்லாத குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுப்பாங்களே உங்கள் அம்மா, சொல்லு பார்ப்போம். அதுவே லவ் மேரேஜே பண்ணி நீ அவளை கூட்டிகிட்டே போனாலும் உங்கள் அம்மா கிட்ட நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லு? உண்மையே சொல்லப்போனா காதலிச்சவங்க எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வையே, அவங்கக்கிட்ட காதல் உண்மையாக வாழுன்னு நினைக்கிறியா? அவங்கக்கிட்ட உண்மையாக காதல் இருக்கிறதில்ல. ஒருத்தருக்கும் சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த காதல் நிறைவேறாமல் போகுது பற்றியா? அவங்க மனசில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த காதல் உயிரோடு இருக்கும். அந்த மாதிரி உன்னோட காதல் கை கூடலினாலுமே அது நிலச்சி இருக்கும்டா. என் மனசில் உள்ளது உமா கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லவே முடியாமல் போயிடுச்சுல்ல. நீ லேட் பண்ணதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? நான் எழுதி எல்லாமே அனுப்புனேன். சின்ன வயசுலேருந்து உமாவோட ஏது ஒவ்வொன்றையும் பத்திரப்படுத்தி என் வீட்டு பெட்டியில் வச்சுருக்கேன் தெரியுமா? ஆனால் எனக்கு மட்டும் ஏன்னா எதுவுமே அமையலன்னு தெரியல. டேய் சும்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காதடா. அவ படிக்கவும் இல்லை, நீ நல்லா படிச்சிருக்க, கை நிறைய சம்பாரிச்ச பையன். அவ உன் லெவலுக்கே இல்லைடா. ஏன்டா இப்படி ஃபீல் பண்ற? ஒருத்தர் மேலே விருப்பம் வர்றது அவங்க கிட்ட காசு பணம் அந்தஸ்து அழகு இதை பார்த்து வர்றது கிடையாது. எதுவுமே இல்லைனாலும் அவங்களுடைய நல்ல மனசை பார்த்து வருது. டேய் டைம் வேற ஆயிடுச்சுடா, நாளைக்கு மீதியை பேசிக்கலாம்டா. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு சும்மா எங்கள் அம்மா இருக்கும்போது வராதடா. எங்கள் அம்மா சும்மாவே அந்த கிளிக்கும். இதில் நீ வேற எதுக்கு வர வைக்கிறேன்னு சொல்லி அது வேற பேசுகிறாங்கடா. உங்ககிட்ட தான் என் நம்பர் இருக்குல்ல, அதில் கூப்பிடு. அதுவும் இல்லாமல் நான் ஊருக்கு எதுவும் போயிட்டேன்னா அப்புறம் இது கூப்பிட்றாத. என் புருஷன் இதுதான் சாக்குன்னு டைவர்ஸ் பண்ணி வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவான். நான் வீட்டுக்கு கிளம்புறேன், மணி ஆகி போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். சரி நீ கிளம்பு. சரி முதல்ல நீ கிளம்பு வீட்டுக்கு. உங்கள் அம்மா நேரத்துக்கு கலெக்ஷன் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. உன் நேரத்துக்கு நீ வீட்டில் ஆள் இல்லைன்னா உடனே வேற திட்டுவாங்க. ஏற்கனவே நேற்று அந்த திட்டுனாங்கல்ல. போ. நான் போய்க்கிறேன், நீ கிளம்பு. பாரு நீ முதல்ல கிளம்பு, சும்மா உட்காந்துட்டு இருக்காம. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. உனக்கு மணி ஆயிடுச்சு. அரவிந்து, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை சரியா? ஆப்ரேஷன் பண்ணினா நல்லாயிடும். அத்தையோட பத்திரமா இருக்கணும். எங்கிட்ட ஓடவும் கூடாது, ஓடியாரக்கூடாது சரியா? சரிம்மா. அம்மா நீ பத்திரமா வாம்மா. நான் சாமியை கும்பிட்ட தெரியுமா உனக்காக? அண்ணி சொல்லாமுதா, பிள்ளைய பார்த்துக்கோங்க அண்ணி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா போ சரியா? இவங்க ஹஸ்பண்ட் வரலையா? ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் சைன் வேணும்னு சொன்னார்ல. அவரு வெளியூர் போயிருக்காருமா. வர்றதுக்கு எப்படியும் 5-6 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் இவளோட உயிருக்கு ஏதோ ஆபத்தாயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதான் அண்ணி தான் நான் கையெழுத்து போடுறேன். அது சாரி ஏத்துக்க மாட்டாங்க. ஏங்க அவங்க எனக்கு அம்மா மாதிரிங்க. அம்மா மாதிரி இல்லை, என் அம்மாவே தான். ஏய் அழாதடி, இந்த மாதிரி நேரத்தில் அழக்கூடாது சரியா? தைரியமா இருக்கணும். ஆப்ரேஷன் முடிய எவ்வளோ நேரங்க ஆகும்? சார் வந்துட்டாங்க. எப்படியும் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். அதுக்குள்ள எல்லாம் முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நார்மல் வார்டில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அவங்கள. ஓ சரிங்கம்மா. எல்லாமே கொடுத்துட்டீங்களா நீ?
ஆமாம்மா, உன் வீட்டுக்கு போனோம். அங்கே யாரும் இல்லை, வேற பையனை சாவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. எல்லாத்தையும் எடுத்து அங்கே ஆஃபீஸ் ரூமில் கொடுத்து எல்லாமே பண்ணியாச்சு. சரிங்க அண்ணி. சரிம்மா, நான் வந்துக்கோங்க. அவங்களுக்கு இப்போ மயக்க ஊசி போடுறதுக்கு கூட்டிகிட்டு போகணும். சரிங்கம்மா, தைரியமா இரு, சரியா? அண்ணி நான் இருக்கேன். சரிங்க அண்ணி. அரவிந்த் பத்திரமா இருக்கணும். சரிம்மா, பத்திரமா வா. சாமியை கும்பத்துக்கிட்டே தான் நான் இருப்பேன். சரிடா, சரி. இவளுக்கு இந்த மாதிரி நேரத்தில் கூட அத்தையும் அவரும் மனசெருங்கி வராமல் இருக்காங்களே. நான் ஒத்தால கடந்து என்ன பண்ண போறேனே தெரியல. பயமா இருக்குது. அப்பனே ஆண்டவா, இந்த உலகத்துல யாரு தான் தப்பு பண்ணாதவங்க? எல்லாரும் எல்லா விஷயத்துலயும் தப்பு பண்ணதான் செய்யறாங்க. உயிர் போற நேரத்துல கூட இவங்க வாராம இருக்காங்க. இதுவும் ஒரு வகையில தப்பு தானே. ஆளாளுக்கு பண்ற தப்புக்கு இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணுவான்? இவனுக்காகவாது அமுதாவுக்கு எதுவும் ஆகாம வரணும். சனம் சரியில்லை, குடும்பமும் இல்லைன்னா அவ என்ன பண்ணுவா? அடிகளா, என்ன அடி பண்றீங்க? ஏம்மா இவ்வளோ நேரமா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம்? பஸ் உங்க அப்பன் தானே விட்டு வச்சிருக்கிறாரு, நினைச்சோனி வர்றதுக்கு. பஸ்ஸும் இல்ல, ஒன்றும் இல்ல, நின்று வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு. இப்போ காலையில் எப்படி போனீங்க? காலையில நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோன்னே அந்த தம்பியை வர சொல்லிட்டாங்க. அந்த தம்பி வந்து எங்களை அப்படியே கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த தம்பி அப்பயும் சொன்னிச்சு, நானே கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுறேன், நீங்க வாங்கன்னு. நாங்க தான் கேட்கவே இல்லை. விட்டுன்னு சொல்லியிருக்காரு, கூட்டிட்டு அப்படியே வந்திருக்கலாம்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கணுமா? ஐயோ, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆசை கிடையாது. சரி, என்ன என்னைக்கு இல்லாத திருநாளும் உன் முகத்துல ஏதோ வெளுத்த மாதிரி இருக்குது. அப்பா கண்டுபிடிச்சிருச்சு. வாய முறி. என்னங்கடி குசு குசுன்னு பேசுறீங்க அத்தையும் மருமவளும்? அது ஒண்ணும் இல்ல அப்பாயி, அத்தைக்கு அழகா இருக்கணுமாமா கல்யாணத்துக்கு முன்னாடி. அதனால கோதுமை மாவு, மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு, எலுமிச்சம்பழம் என்னென்னத்தையோ அள்ளி இன்னைக்கு முகத்துக்கு பூசிக்கிட்டாங்க தெரியுமா? அடி பாவத்தை, ஏண்டி உங்க அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் வீண் பண்ணி தள்ளிட்டியா? நீ சும்மா இட்லியை வச்சாலே இட்லி பானை பொழந்துக்கிட்டு போயிடும். இப்படி மொத்தத்தையும் அள்ளி கொட்டி இருக்கிய, மொத்த ஜமானுக்கு வேட்டு வச்சிட்டியா நீ? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பூனு தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் எடுத்தியா இல்ல மொத்தத்துக்கு வேட்டு வச்சியான்னு யாருக்கு தெரியும்? ஐயா ஐயா ஐயா, ஏண்டி வயிற்றுக்குள்ள போற வேண்டியதெல்லாம் மூஞ்சி கப்புன என்னடி ஆகுறது? பாருமா, இப்போ கூட உனக்கு நான் செலவு மிச்சம் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படி? ஊர்வலத்துலலாம் போய் பாரு, கல்யாணம்னா பிள்ளைங்கள பியூட்டி பார்லர் அனுப்புகிறாங்க, மேக்கப்பு பண்ணுறாங்க, வீட்லேயே கண்ட கட்ட கிரீமெல்லாம் வாங்கி மூஞ்சி கப்பிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் உனக்கு செலவு இழுத்து வச்சேன்னா வீட்டில் இருக்கிறது இத்துளுண்டு எடுத்துக்கிட்டேன். இன்னும் அந்த கன்றாவியெல்லாம் வேற இருக்கா? என்னடா கல்யாணத்துக்கே நம்ம என்ன செலவு என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதுல இவ வேற கண்டது கடியதெல்லாம் கேட்கறாளேடா. இங்க வரப்பாயி, மேக்கப்லாம் பண்ணலன்னா அத்தை முகத்தெல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் வர்ற மாமா குண்டாக்கான துணியாக்கான ஓடிடுவாரு. தயவு செஞ்சு அதெல்லாம் வாங்கி போடு, அப்பதான் பாக்குற மாதிரியாவது இருக்கும். ஏண்டி, என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியேந்தெல்லாம் ஆள் வர வேணாம், நீ ஒருத்தி போதுண்டி. அண்ணே, புள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கனே. ஆத்தாடி, உங்க பஞ்சாயத்து என்னைக்கு ஓயாது போ. ஏண்டி மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோம், மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தோம், வீடு வாசல்லாம் நல்லா வச்சிருக்கா. அப்படி நான் கூட எப்படியோ இருக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்ல மனுஷங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் நல்லவங்க தான். என்னத்த முகத்துல பல்ப் எரியுது? வாய மூடி கொஞ்ச நேரம். யாரோ கல்யாணமே வேண்டாம், கள்ள முள்ளுக்க நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னாங்க. இப்ப முகத்துல பல்பெல்லாம் எரியுதே. செல்வியே, வாய வச்சுட்டு கம்மன் இருக்கணும். அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்கடி. மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்னு என்னென்னமோ வாங்கி போட்டிருக்காங்க. டிவி எல்லாம் செவுத்துல மாட்டி வச்சிருக்கிறாங்க. அங்க ராஜாங்கன்னா போ, வேலை வெட்டிக்கெல்லாம் போறதில்ல. ஆனா வாய்க்கு ருசியா 2 பேத்துக்கு சமைச்சு போடணும். நீ மினிக்கிட்டு இங்கிட்டு தெரியவா, வீட்டுலயே இட்லி அவிச்சாலும் இட்லி பானை வெந்து போயிடும். இட்லி வேகுதா இல்லையோ, நீ அந்த சமையல் வேலையை மட்டும் கத்துக்க, சரியா? இந்த ஒரு வாரத்துலயா? ஆமா, ஒரு வாரத்துல கல்யாணடி. ஊருப்பட்ட ஜோலி கிடக்குது. சமையல் வேலையை ஒழுங்கா கத்துக்கணும். அப்ப ஒரே வாரத்துல அத்தைய பேக் பண்ணி அனுப்ப போறோம். ஆமா, எங்க உங்க அம்மாவை காணா? அதான் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கல்ல,
அதுக்கு காப்பீடு திட்டம்லாம் வச்சுருந்தா தான் பண்ண முடியுமா. அவங்க வீட்டில் போய் எடுத்துட்டு ஆப்ரேஷன் இன்னைக்கு சாயங்காலம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாத்தியாடா, அவ அப்படியே கடந்து தொலையட்டும், விட்டு தொலைவுன்னு சொன்னா உன் பொண்டாட்டி கேட்கறாள, கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில வச்சிருக்காளாமா. நமக்கு பண்ண பாவத்துக்கு தான் கடவுள் பார்த்து நல்லா கூலி கொடுத்துருக்கேன். இன்னமும் அவளை என்னென்ன பண்ண போறான்னு பாரு. எதுக்கு இவ அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா? நான் என்ன பண்றதுனே தெரியல. நான் கூட நினைச்சேன் பஸ்ல போகும்போது வீட்டுக்கு வரவும் சரி வீட்டில தான் இருப்பான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அங்க இருக்கிறாளா? இங்க பாருடா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்மளாம் வேணான்னு சொல்லி தானே தூக்கி வீசிட்டு போனேன். அவன் முக்கியம்னு அவன் பார்க்க மாட்டானா இதுக்கெல்லாம்? உடம்பு முடியலன்னா பெத்தவங்க தான் பார்க்கணுமா? ஏன்னா அவங்களுக்கு தான் தலையெழுத்தா? ஊர் முன்னாடி மான மரியாதையை வாங்கி கை கொட்டி சிரிக்க வச்சவ வெளியில போய் தலை காட்ட முடியுதா நம்மளால எல்லாம்? சொல்லு பாப்போம். ஊர்க்காரிகளை முன்ன விட்டு பின்ன பேசுனதெல்லாம் மறந்துட்டோமா என்ன? இன்ன வரைக்கும் இவளுக்கு ஒரு பொண்ணு குட்டி மாப்பிள்ளை கிடைக்காததுக்கு காரணம் என்ன? அவதானே. வரவங்க என்ன சொன்னாங்க? பொண்ணு பார்க்க வந்தவங்கலாம் உங்க பெரிய பிள்ளையே கல்யாண நேரத்துல தாலி கட்டுற நேரத்துல ஓடி போனேன், அந்த மாதிரி இந்த பிள்ளையும் ஓடி போயிட்டானா அப்புறம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்து இவளை நிராகரிச்சுட்டு போனாங்க. அதெல்லாம் மறக்க முடியுமாடா? எந்த சாமி புண்ணியமோ இப்பதான் ஊருக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல அவளை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகிறதுக்கா? சரிம்மா, சரி விடுங்க, நான் என்னன்னு பாக்குறேன். பாக்குறேன்னு இல்ல, இந்த நேரத்துல அவளை பத்தின இதே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். அவளை நினைச்சாலும் எனக்கு பத்திக்கிட்டு தான் வருது. இந்த தோசை ஊத்திட்டேன், சாப்பிடு. ஏமா ஊட்டி விடுமா. அடியே, காலையில இருந்து நீ வந்ததுல இருந்து ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லடி. எடுத்து சாப்பிட கூட மாட்டியா? இத கூட நான் தான் ஊட்டி விடணுமா? என்ன இப்படி சலிச்சுக்கிற? இத்தனை நாள நீ ஒரு ஆளுக்கு தானே சமைச்சு சாப்பிட்ட. இப்போ எனக்கு இது செய்யறதுல என்ன இப்படி கணக்கு பார்க்குற? இதுவே உன் பேரனுக்கு மட்டும் செஞ்சு போய் ஊட்டி விட்டல்ல. அத்தாடி, அது குழந்தைடி. குழந்தைக்கு என்ன எடுத்து திங்கவா தெரியும்? அதுக்கு ஊட்டி விட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. எருவ மாடு மாதிரி வளர்ந்து கிடக்குற உனக்கு ஊட்டி விடணுமா? மாமியார் வீட்டுல இருந்துன்னா டங்கு வர கிளிய கிளிய வேலை வாட்டி பாப்பேன். ஒரு நிமிஷம் உட்காருவேன். இங்க வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலை செய்யலம்மா. அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு புள்ளைய கூட தூக்கல. பால் கொடுக்கறது மட்டும் பிள்ளைய தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமும் நானா பார்த்து இதை தூங்க வச்சுட்டேன். நீ என்ன இது? சாப்பிடு முதல்ல. ஏம்மா அங்கே இருக்கும்போது என் மாமியாருக்கு ஒரு நிமிஷம் கூட உட்கார விடாது தெரியுமா? ஊறுபட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் மருமக கொஞ்ச நேரம் உக்காந்தா மாமியாருக்கு எங்கே இருந்துக்கிட்டு தான் எரிஞ்சுக்கிட்டு வரும்னு தெரியாது. அதை பண்ணலையா இதை பண்ணலையா அப்படின்னு வாழ்னு கத்தும். அம்மா வீட்டுக்கு வந்தோடனே தான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். அது கூட உனக்கு பொறுக்கலை. இந்த 4:30 நான் கிளம்பிடுவேன். அப்புறம் உனக்கு சந்தோஷம் தானே? அப்புறம் நீ மட்டும்தானே ஆக்கி சாப்பிடுவ. ஷபா, ஆனா இதை சொல்லிடுவேன். இரு ஊட்டி விடுறேன். ஒரு பிள்ளைக்கு அம்மாவாகி இன்னும் சின்ன பிள்ளைனே நினப்பு உனக்கு. நீ தானே சின்ன பொண்ணுன்னு பேர் வச்ச. அதுல தாண்டி நான் தப்பு பண்ணிட்டேன். சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சதும் போதும் சின்ன பொண்ணுனே உனக்கு நினப்பு. எம்மா நானும் ஒன்ன மாதிரிதாம்மா சட்னி அரைக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டே வர மாட்டேங்குது. நீ அரைக்கிறதுல மட்டும் என்னம்மா அப்படி ஒரு டேஸ்ட்டு? என்ன, தக்காளி சட்னியில கொஞ்சோண்டு கடலை பருப்பு வறுத்து போட்டேன், அவ்வளோதான். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் போட்டு அரைச்சேன். அதனால கொஞ்சம் மனமா இருக்கு. இதே மாதிரி தான் நானும் போடுறேன். கடலை பருப்புலேருந்து தேங்காயிலேருந்து எல்லா லொசுக்கும் போடுறேன். ஆனால் இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குதுமா. கொஞ்சோண்டு புளி போட்டியா? எல்லாமே போட்டேன். தேங்காவை அள்ளி கொட்டக்கூடாது, ஒரு 4-5 சில்லு இருந்தா போதும். அப்படியே போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம்னா நல்லா இருக்கும். மேலே கொஞ்சோண்டு தாளிச்சு ஊற்றணும். நானும் இப்படிதான் செய்யறேன். வாயில வைக்க முடியல. ஆனாலும் உன் கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான்மா. 10 தோசை என்ன 20 தோசை கூட இப்படி இருந்தா சாப்பிட்டுருவேன். சரிடி சாப்பிட்றி. உடம்பே இழைச்சு போச்சு. இங்க இருக்கும்போது எப்படி இருந்த? இப்ப தெரியுதா அந்த குடும்பத்துல எம்பிட்டு வேலை செய்யறேன்னு? ரத்தம் அது கிடையாது. இங்கன்னா உனக்கு எதுவுமே இல்லைனாலும் சோறு அது இன்னும் தான். தீனி என்னத்தை நான் வாங்கி கொடுத்தேன். மாப்பிள்ளை அம்புட்டு தீனி வாங்கி போடுறாரு. நல்லா தின்னு கொள்ளுக்க முடியல உனக்கு. அள்ளு வல்லு வதக்குன்னு சாப்பிடணும். சூடு பிடிச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் அப்படித்தான். சூடு பிடிச்சா அப்புறம் எப்படி உடம்பேறும்? ஏமா நீ எல்லாம் தாயா இல்ல தாயான்னு கேக்குறேன். நீ தாய் கிடையாது, என்ன பெத்த பேய். பெத்த பிள்ளைய பார்த்து கண்ணு வைக்கிற. அடியே, நான் என்னத்தடி உன்னை கண்ணு வச்சேன்? நல்லா சாப்பிட்டு வச்சு இருடி. இந்த இங்க ஊர்ல இருந்தா பிள்ளைங்க வருதுங்க, நல்லா குண்டுன்னு கொள்ளுன்னு அழகா வருதுங்க. பார்க்கவே அம்பிட்டு ஆசையா இருக்கு. நீ வத்தலும் தோத்தலமா பாக்குறவளுக்கு என்ன சொல்லுவாளுங்க? புருஷன் வீட்டுல எதுவும் வாங்கி போடல போல இருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க?
புருஷன் வீட்டில் எம்புட்டு தான் வாங்கி போட்டு மகாராணி மாதிரி பார்த்தாலும் அவங்க வீட்டில் அதை நிம்மதியாக உட்காந்து திங்க முடியுமா? ஒவ்வொரு பொண்ணாலையும் மாமனாரை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், சமையலை பார்க்கணும், புள்ள குட்டிங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்கணுன்னு மொத்தத்தையும் பார்க்கணும். இதில் எங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம்? அவங்களுக்கு பிடிச்சதையா பார்த்து 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 செஞ்சு கொடுத்ததில் அவங்க சாப்பிட்ட மிச்ச மீதியைத்தான் நாங்கள் திங்கிறோம். எனக்குன்னு பிடிச்சது ஏதோ செஞ்சு சாப்பிட்டா தானே என் உடம்பு ஏறும். உனக்கு மாமியார் இல்லை, மாமியார் வாச்சிருக்கணும். அப்புறம் நீ இந்த வார்த்தை பேசியிருப்ப. உங்ககிட்ட எல்லாம் பேசி என்னால ஜெயிக்க முடியாது, சாப்பிடு. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா உனக்கு நான் மாமியாரை வாய்க்கணும். உன் இடுப்பெலும்பு முறிச்சு என் கழுத்துல மாலையா போடணும். எங்க போற எங்க வர? வீடே தங்க மாட்டேங்கிற நீயே. இல்லம்மா, கொஞ்சம் வேலை. என்ன வேலை பாக்குறேன்னு தெரியல. ஏங்க இவன் போற போக்கே ஒண்ணும் சரியில்லை. ஏன், என்ன ஆச்சு? வேலையும் பாக்குறதில்ல, ஒண்ணும் பாக்குறதில்ல. தோட்டத்துல போட்டது போட்டபடியே கிடக்குது. கேரு, பையன் தோட்டத்துல தான் இருந்தான். அவனை நான் தான் சரிப்பா காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, நீ போ அப்படின்னு சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேன். சும்மா அவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காத. ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கான், எப்போ பார்த்தாலும் திட்டினா எப்படி? இங்க பாரு, போற போக்கு சரியில்லை, ஒழுங்கா இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா நாளைக்கு நடந்துச்சுன்னா அப்புறம் நான் பதில் சொல்ல முடியாது, சரியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்படி எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காதுமா உங்களை மீறி. டேய் டேய், இங்க பேச பேச என்ன போற பழக்கம்? இவர் உனக்கே தெரியும் விவசாயம் பண்ணுறது என்ன அவ்வளோ ஈஸியான விஷயமா? சொல்லு பார்ப்போம். காலையில் போய் வயலில் காலை வச்சா ராத்திரி வரைக்கும் வேலை தான். இந்த வேலை தொட்டு அந்த வேலை, அந்த வேலை தொட்டு இந்த வேலைன்னு ஒரு நிமிஷம் கூட ஓய்வே இருக்காது. நம்ம பையன் படிச்சுப்புட்டு நம்ம வேலையை வந்து பார்க்கறதே பெரிய விஷயம். அவனுங்களையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடணுமா? இந்த காலத்து பிள்ளைங்களையும் ரொம்ப இருக்கக்கூடாது. அவங்கள எந்த அளவுக்கு லூஸாக விடுறோமோ அந்த அளவுக்கு தான் பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு வேலை செய்கிறதுல விருப்பம் இருக்கும். பையன் அங்கே இல்லாமல் அங்கே போயிருந்தப்ப நம்ம எவ்வளோ வருத்தப்பட்டோம். அதனால விடு, சும்மா இது பண்ணாம. அதுக்குன்னு இல்லைங்க, காலமே கெட்டு போய் கிடக்குது, அதனாலதான் யோசிக்கிறேன். அதெல்லாம் நம்ம பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், சரியா? அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இல்லை. நம்ம குடும்பத்தை பற்றி இந்த ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். அது உன்னை பற்றி தெளிவாக தெரியும், சரியா? அப்ப நான் என்ன கொடுமைக்காரியா? புருஷனையே இந்த ஆட்டு ஆட்டு வைக்கிற, இதில் பொண்ணு மருமவன் வந்துச்சுன்னா என்ன ஆட்ட ஆட்டுவ?